தமிழர்கள் இந்த இந்திய துணைக்கண்டத்தினுடைய தென்பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியை சார்ந்த நம்முடைய தமிழ் பெருமக்கள் இந்திய தேசத்தினுடைய விடுதலைக்காக மகத்தான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். வரலாறு மறந்திருந்தாலும் மறைக்கப்பட்டிருந்தாலும் எம் தமிழர்கள் செய்த தியாகத்தை நாங்கள் வெளியே கொண்டு வருவோம் என்பதனுடைய ஒரு அம்சமாக, ஒரு அடையாளமாகத்தான் இங்கே இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது. 1943 சிங்கப்பூரிலே நேதாஜி விடுதலை பிரகடனத்தை அவர் வெளியிடுகிறார். இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக அவர் பதவியேற்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிறார். அன்றைக்கு அவர் அறைகூவல் விடுகிறார். இங்கே தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே இந்தியர்கள் 30 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த தேசத்தினுடைய விடுதலையை நான் பெற்றுத் தருகிறேன், வாருங்கள், ஆயுதம் ஏந்த தயாராக வாருங்கள் என்னோடு என்று அவர் அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற அழைப்பை ஏற்று இங்கிருந்து பிழைப்பதற்காக சென்றார்கள் அல்லவா எம்முடைய தமிழர்கள். பிழைப்பதற்காக பர்மாவிற்கு, மலேசியாவிற்கு, சிங்கப்பூருக்கு, பினாங்குக்கு என்று பிழைப்பதற்காக சென்ற தமிழர்கள் நேதாஜியினுடைய அந்த அழைப்பை ஏற்று இந்திய தேசிய இராணுவத்திலே சேர்கிறார்கள். அப்படி சேர்ந்தவர்களில் ஒருவர்தான் ராமுத்தேவர். நிகரற்ற விடுதலை போராளி, நெஞ்சமெல்லாம் நினைத்து நன்றியோடு நினைவு கூறத்தகுந்த மகத்தான போராளி ராமுத்தேவர். இந்த ராமுத்தேவர் எப்படிப்பட்டவர்? எங்கிருந்து சென்றார்? பழைய ஒன்றுபட்ட ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்திலே ஒரு குக்கிராமத்திலே ராமலிங்க தேவர் இருக்கிறார். அவருடைய மனைவி காளியம்மாள். இந்த காளியம்மாளுக்கு ராமலிங்க தேவருக்கு பிறந்த பிள்ளைதான் ராமுத்தேவர். அவர் 7 வயதிலே ராமுத்தேவர் பினாங்கு பிழைப்பதற்காக செல்லுகிறார். ராமுத்தேவர் சிறுவனாக இருக்கக்கூடிய ராமுத்தேவரையும் அழைத்து செல்லுகிறார். பினாங்குக்கு அழைத்து சென்று ஆங்கில கல்வி கற்பிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார். ராமலிங்க தேவர் தந்தை தன் பிள்ளை படிக்கட்டும், படித்து உயர்ந்த நிலைக்கு வரட்டும் என்று வாஞ்சையோடு ஆசையோடு படிக்க வைக்கிறார். இந்த சூழலில் தான் 1943 நேதாஜி தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலே வாழக்கூடிய இந்தியர்களுக்கு அழைப்பு விடுத்தவுடன் அந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக, இந்தியாவினுடைய விடுதலைக்காக உணர்ச்சி பிராவகம் எடுத்து ராமுத்தேவர் ஓடுகிறார். இந்திய தேசிய இராணுவத்திலே அவர் சேருகிறார். இந்திய தேசிய இராணுவத்திலே உளவு பிரிவிலே சேருகிறார். உளவு பிரிவிலே சேர்ந்து அவர் பிற போராளிகளோடும் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார். நம்முடைய நாட்டிற்கு அனுப்பப்படுகிறார் உளவு பார்ப்பதற்காக. அப்படி உளவு பார்ப்பதற்காக அனுப்பப்பட்டவர் கைது செய்யப்படுகிறார். பிரிட்டிஷ் போலீசாரால், காவல்துறையால் கைது செய்யப்படுகிறார். கைது செய்து அன்றைக்கு கல்கத்தாவிலே இருக்கக்கூடிய அலிப்பூர் சிறைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அலிப்பூர் சிறையிலே வைக்கப்படுகிறார். அங்கிருந்து தாய் காளியம்மாளுக்கு அவர் கடிதம் எழுகிறார். அம்மா, நான் இந்த சிறையிலே இருக்கிறேன், எனக்கு அம்மா வந்து விட்டது, பெரியம்மை நாம் சொல்லுவோம், அம்மா வந்து விட்டது, எனவே எனக்கு இங்கே இருக்கிறேன், நான் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய பெருமையோடு இங்கே இருக்கிறேன், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீர்கள், நான் உன்னையும் என் தங்கையும் நினைத்துத்தான் நான் கவலைப்படுகிறேன் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இந்த கடிதம் காளியம்மாளுக்கு வருகிறது. காளியம்மாள் தொடர்ந்து 1944 எழுதுகிறார் அலிப்பூர் சிறைக்கு. தொடர்ந்து கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு ராமுத்தேவரிடத்திலிருந்து கடிதமே வரவில்லை. அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் தாய் காளியம்மாள் தொடர்ந்து அலிப்பூர் சிறைக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். ராமுத்தேவர் இருப்பதாக நினைத்துக் கொண்டு. உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அதற்கு பிறகு 1948 இந்திய பாராளுமன்றத்திலே ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். என்ன அறிவிப்பு தெரியுமா? அந்த அறிவிப்பு, ராமுத்தேவர் என்கின்ற இந்திய தேசிய இராணுவ போராளி கைது செய்யப்பட்டு அலிப்பூர் சிறையிலே அடைக்கப்படுகிறார். அதற்கு பிறகு அவர் பிறந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய, சென்னையிலே இருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலைக்கு, மத்திய சிறைச்சாலைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். கொண்டு செல்லப்பட்டு அங்கே அவர் பிரிட்டிஷ் இந்தியாவிற்கு எதிராக, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக குற்றம் செய்த காரணத்தினால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது. மரண தண்டனை, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார். தூக்கிலிடப்பட்டு அன்றைக்கு ஒரு மகத்தான போராளி, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக நிகரற்ற தியாகம் செய்த அந்த போராளி, யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல, கேட்பதற்கு கூட அங்கே யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல
ஒட்டேரி சுடுகாட்டில் அவர் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார் என்று அங்கே நாடாளுமன்றத்திலே குறிப்பிடுகிறார். ஆக 1944 அவர் தூக்கிலிடப்பட்டு அங்கே ஒட்டேரி சுடுகாட்டிற்கு அனுப்பப்படுகிறார். அதற்கு பிறகு 4 ஆண்டுகள் தாய் காளியம்மாள் ராமுத்தேவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று அவர் உயிரோடே இருப்பதாக நம்பிக்கொண்டு 4 ஆண்டுகள் அவர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். 48 வரைக்கும். அன்பிற்குரியவர்களே, ராமுத்தேவரை தூக்கிலே இட்ட பொழுது அவருக்கு என்ன வயது தெரியுமா? 18 வயது. 18 வயது இளைஞன் ராமுத்தேவர். எத்தனை பேருக்கு தெரியும்? நாம் பகத்சிங்கினுடைய அளப்பரிய தியாகம், அது சாதாரண தியாகம் அல்ல, மகத்தான விடுதலை போராட்ட வீரன் பகத்சிங். பஞ்சாபிலே பெருமையோடு சொல்லக்கூடிய ஒப்பற்ற நிகரற்ற சோசலிச சிந்தனையில் நிகரற்று விளங்கிய போராளி பகத்சிங். அன்றைக்கு அவருடைய வரலாற்றை எல்லாம் சொல்ல போனால் நேரம் ஆகிவிடும். அவர் தூக்கிலிடப்பட்ட பொழுது அவருக்கு 25 வயது கூட ஆகவில்லை. ஆனால் நம்முடைய ராமுத்தேவருக்கு தூக்கிலிடப்பட்ட பொழுது 18 வயது தான் ஆனது. எனவே அவரை தென்னகத்தினுடைய பகத்சிங், தமிழகத்தினுடைய பகத்சிங் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மகத்தான தியாகத்தை செய்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட தியாகங்களை எல்லாம் செய்த இந்த தியாகிகளை நினைவுகூர நம்முடைய தமிழ் சமூகம் நினைவுகூர வேண்டும் என்பதற்காக இதை குறிப்பிடுகிறேன். அன்றைக்கு இந்திய தேசிய இராணுவத்திலே நம்முடைய ராமுத்தேவரை போல பல 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 தியாகிகள் களவாடி இருக்கிறார்கள்.